Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துவாங்க. என்ன காரணம்னா அந்த பையன் ஸ்கூலுக்கு போகலன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தான். அதனால அவன் காலையிலேயே அவனுக்கு நம்ம எப்படின்னா நம்ம காலையிலே இருந்துச்சு, நம்ம காலையிலே இருந்து ஆரம்பிச்சோன்னா தான் நமக்கு அந்த ஒரு ஃபுல் டே நம்ம வீடியோ எடுத்து போடுறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துவாங்க. இந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறதுனால என்னென்னா நமக்கு வேலைகள் கிடையாது. ஏதாவது கடைக்கு போகணும் வைக்கணும், இந்த பக்கத்து கடைக்கு போகணும் வைக்கணும் வாங்கணும்னா அந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும். அது போக மேடம் வந்தாங்கன்னா அவங்க நைட்டு தான் வருவாங்க. அப்புறம் நைட் நம்ம எடுத்து போட முடியாது. அப்படிங்கனால நம்ம அப்படியே வீடியோ போடாமே விட்டாச்சு. சரியா, இனிமேல் இன்ஷால்லா ரெகுலராக நம்ம வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அவனுக்கு உடம்பு சரியா இப்போ திருப்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான். இப்போ நான் அந்த பையனை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம். இன்ஷால்லா இன்னைக்கு என்னென்ன வேலைகள், நம்மளோட இன்னைக்கு ரொட்டீன் வேலைகள் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எதுவும் நினைச்சுக்கிட்டாங்க இவங்க என்னடா வீடியோ போட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இன்ஷால்லா இனிமேல் நம்ம வீடியோ ரெகுலரா போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இன்ஷால்லா சவுதி அரேபியாவில் இருக்கிற நம்ம ஏதாவது அப்டேட் இருந்துச்சுனாலும் நம்ம சொல்லுவோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரூம் போயிட்டு அடுத்தப்ப நெக்ஸ்ட் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பையனை போய் ஸ்கூலில் போய் நம்ம காலைல விட்டோம் இல்லையா, இப்போ நம்ம கூட போகிறோம். இன்னைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லையா திருப்பி உடம்பு சரியில்லை, என்னை கூப்பிட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி இப்போ 10 ஆகுது. இப்போ கூப்பிட்டுருக்கான். இப்போ நம்ம போய் அவனை போய் கூப்பிடுவோம். கூப்பிட்டுட்டு அடுத்தாப்புல நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணலாம், என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன காரணம்னா இப்போ இவனை கூப்பிட்டுட்டு இவன் வீட்டுக்கு வரானா இல்லைன்னா இவன் எதுவும் ஆஸ்பத்திரி எதுவும் போகிறானா அப்படிங்க தெரியல. ஆஸ்பத்திரி போவான், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே பாண்டாக்கு ஏதாவது அவனுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்க போவான். ஏன்னா இப்போ உடம்பு சரியில்லை அப்படிங்கனால இவன் எங்கே போகிறான், இல்லை ஜாமான் வாங்க போகிறானா இல்லை நேராக வீட்டுக்கு வரானான்னு தெரியல. இன்ஷால்லா நம்ம இவனை போய் கூப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே உள்ள செக்யூரிட்டி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க உடனே உள்ளெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, வெளியே தான் உட்கார வச்சுருப்பாங்க. அவன் பேர் என்ன, இப்போ அவன் பேர் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவன் பேரையும் சொல்லணும், அவங்க அப்பா பேரையும் சேர்த்து சொல்லி இந்த மாதிரி அவன் என்ன கிளாஸ் படிக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லணும். சொன்னால் தான் இப்போ இவங்க அங்கேருந்து இப்போ இங்கேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, தெரியப்படுத்திருக்காங்க. இப்போ தெரியப்படுத்தோன்னே இப்போ இவங்க அந்த வாத்தியாருக்கு தெரியப்படுத்திருக்காங்க. அந்த வாத்தியார் இப்போ அந்த பையனை இப்போ அனுப்பி வைப்பாப்புல. அனுப்பி வச்சதுக்கப்புறம் அந்த பையன் வருவான். வர்ற வரைக்கும் நம்ம இப்போ சீட்டில் உட்காந்துருக்கோம், இல்லையா, வெயிட் பண்ணுற இடத்துல இப்போ உட்காந்துருக்கோம். இப்போ அந்த பையன் வந்தோடனே கூப்பிட்டுட்டு அப்படி அவன் எங்கே போகிறான்ங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் தான் உட்காந்துருக்கோம். இப்போ இது ஃபுல்லாகவே வெயிட்டிங் ஏரியா தான். இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இப்போ வரட்டும், வந்தோடனே இப்போ நம்ம கூப்பிட்டுட்டு அடுத்தப்ப என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த பையனை கூப்பிட்டாச்சு, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு இப்போ பாண்டாக்கு வந்திருக்கிறோம் இல்லையா. பாண்டாக்கு உள்ளே போயிட்டாங்க இந்த பையன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இப்போ என்ன, அதாவது நம்ம அவங்க சமையல்காரங்க இருக்காங்க இல்லையா, சமையல்காரங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க இந்தோனேசியம்மா இப்போ ஜாமான் வாங்க சொல்லியிருக்காங்க. அவன்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களே பேசிட்டாங்க என்னென்ன ஜாமான் வேணும்னு சொல்லி. அதனால அந்த ஜாமானையும் வாங்கிட்டு அவனுக்கும் ஏதோ ஜாமான் வந்திருக்கான், அதையும் வாங்கிட்டு அப்படியே இப்போ வருவான். வந்தோடனையும் நம்ம அப்படி கூப்பிட்டுட்டு பில்லை போட்டு அடி கிளம்ப வேண்டியதான். ஓகே, நம்ம அதுக்கப்புறம் அடுத்தாப்புல வீட்டில் ரூமில் போயிட்டு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டலில் போய் ஜாமான் போயிருந்தோம் இல்லையா, போய் ஜாமானும் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சாச்சு, எடுக்க வந்துட்டாப்புல. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போயிட்டு அடுத்தப்ப என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் சொன்ன பார்த்தீங்கன்னா பையனுக்கு கல்யாணம்னால அங்கே உள்ளுக்குள்ளேயே வேலை இருந்தனால நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா மேடமும் கூட இருந்தனால நம்ம வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் போட முடியல. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்யாணத்துக்கும் கூட்டிகிட்டு போகலை. ஏன்னா நம்ம விட்டுட்டு வந்ததோட சரி, அல்லது உள்ளேயாவது ஏதாவது வீடியோ எடுத்து வந்திருப்பேன், அதையும் எடுக்க முடியல. ஒரே வேலை தான். இப்போ ஏற்கனவே மகா ரூம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அவங்க ரூம் இன்னும் முடிச்சுட்டே இருக்காங்க வேலை. இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, 2 பேரும் அமெரிக்கா போயிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் அமெரிக்கா போயிருக்காங்க, பிக்னிக் போயிட்டாங்க 2 பேரும். இன்னும் அடுத்த வாரம் தான் வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒதுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரூமில். நானும் அந்த இந்தோனேஷியா அம்மாவும் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு பெயிண்டிங் வேலை அந்த வேலைன்ட்டு ஒவ்வொரு வேலையாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. இப்போ தான் ஒரு வேலையை முடிஞ்சு, போன வாரம் தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் புதன்கிழமை முடிஞ்சு ஆம்பளைக்கு விருந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் போன வாரம் வெள்ளிக்கிழமை பொம்பளைகளுக்கு விருந்து வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் விட்டுட்டு வந்ததோட சரி, வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியல. ஏன்னா மேடம்லாம் வந்திருந்ததுனால நம்மளுக்கு ஷூட் பண்ண முடியல எதுவுமே. இப்போ பார்த்திங்கன்னா இனிமேல் தான் நம்ம வீட்டில் போய் என்ன சமையல் எது சமையல்னு போய் பார்ப்போம். சரியா, அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம அடுத்த வேலை என்ன இருக்குன்னு பார்ப்போம் ரூமில் போய். ஏன்னா இப்போ தான் என் மாப்பிள்ளை வந்து வெளியே போயிட்டு அந்த பையனை ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் வேலை தான், இப்போ வெளியே போயிட்டு வந்ததுனால வேலை இருந்துச்சு அவங்களுக்கும். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் இதை சொல்லிடுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ தூசி காற்று அள்ளி போட்டுட்ருக்குங்க. மழைலாம் பெய்யலை இங்கே, மழை இல்லை, நல்லா சரியான வெயில் அடிக்குது. அங்கே வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அது போக பையனும் வந்திருக்காப்புல, அமெரிக்காவிலேருந்து சின்ன பையனும் வந்திருக்காப்புல, கல்யாணத்துக்காண்டி வந்தாங்க. இப்போ இன்னும் அடுத்த வாரம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் இப்போ போயிருக்காங்க. இன்னும் அடுத்த வாரம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்களும் உம்ரா கிளம்புறோம் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் துவா செய்யுங்க. உம்ராக்கு வியாழக்கிழமை, இந்த வர்ற வியாழக்கிழமை கிளம்புறோம். வியாழன் வெள்ளி சனி மக்காவுக்கு மட்டும் போயிட்டு வர மாதிரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போய் நம்ம வீட்டில் என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஏன்னா பருப்பு காலையிலே வேக போட்டு வச்சுட்டு வந்தேன் சாம்பார் வைக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து சாம்பார் பருப்பு வேக போட்டது சாம்பாருக்கு பருப்பு ரெடி பண்ணி வெந்திருக்கு நல்லா குக்கரில். பாசிப்பருப்பு சாம்பார், அது போக உருளைக்கிழங்கு. நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரிக்கலை, அதுக்கு பதில் வந்து மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. கிளி மீன் இது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது போக சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார் தான். இன்றைக்கி காய்கறி எதுவும் போடாமல் வெறுமனே இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு வேலை உங்கள் உள்ள அதிகமாக இருந்தனால நம்மளுக்கு வந்து சிம்பிளாக சாம்பாரும் அது போக வடகமும் சோத்து வடகம் இது வந்து நல்லாயிருக்கும். ஸ்பைசி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சூப்பராக வடகம் நல்லா ரெடி ஆயிடுது. இந்த மாதிரி வெயில் நேரங்களில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம குளிர் நேரத்தில் கொஞ்சம் பொரிச்சு நம்ம தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்டுக்கலாம். அது போக நம்மளுக்கு வந்து சோறு மிச்சம் மாரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் இதை பிணைஞ்சி வத்தப்பொடி ஜீரகம் எல்லாம் போட்டு வெயிலில் வச்சிட்டோம்னா நல்லா சூப்பரான வடகம் ரெடி ஆயிரும் நம்ம வீட்டில். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. அது போக நம்மளுக்கு வேலைகள் என்னென்ன வேலைகள் இருக்குது, எது வேலைகள் இருக்குதுன்னு பார்ப்போம் சாப்பிட்டுட்டு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடியாகி வந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு வந்து ஒயிட் ரைஸு, அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பார், பருப்பு சாம்பார் இன்னைக்கு. அது போக மீன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளி மீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த பேரட் ஃபிஷ் அடிமாங்க. அது நம்ம பேரட் ஃபிஷ் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உள்ளது. இது நம்ம லூலில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதனால் அதை வாங்கினோம், நல்லா இருந்துச்சு. அது போக கத்திரிக்காய் வந்து பொரிச்சு வச்சிருக்காப்புல. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோறில் வந்து வடகம் செய்வோம் இல்லையா, அந்த வடகம் இது. ஓகே, அது போக அப்பளம் இருக்குது, அது போக தயிர் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து நைட் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. சாயந்தரம் டியூட்டியில் முடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டில் தோசை, பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாம்பார், சட்னி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கள் ஓனரோட மூத்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்பிட்டு இந்த கடைக்கு போச்சுனாப்புல. இந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ இந்த கடைக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு அதாவது இது வந்து என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸு ஃபுல்லாக நட்ஸு ஹலாவா மிட்டாய் எல்லாமே இது உள்ளே இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு என்ன வாங்கினாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அந்த கடையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குள்ளே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தோன்னே அவங்க சொன்னாங்க, அதாவது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னோடனே அவங்க எடுத்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 38 ரூபாய்ட்ட வந்துச்சு அவங்க கொடுத்து ஜாமா. நம்ம இப்போ சரி இப்போ கடையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி கடைக்குள்ளே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கடையில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே இது அவ்வளோ இந்த காப்பி கொட்டைகள், ஏலக்காய், அந்த இது ஃபுல்லாகவே இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு இது என்ன சொல்கிறது ரேக் பிடிச்சிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாக்லேட்டு, அது போக அது என்ன நட்ஸு எல்லாமே இருக்குது. இது பாருங்கள், விதவிதமாக வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க, விதவிதமாக இருக்குது. அவ்வளோவுமே சாக்லேட்ஸ் தான். இது அவ்வளோவுமே சாக்லேட்டு, இந்த பிஸ்கெட்டு அந்த மாதிரி எல்லாமே செம்மையாக செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சாப்பிடணும் போல் இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. சரியா? நல்லா அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் அடிப்போம் சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையுமே அதை ஃபுல்லாகவே பிடிச்சேன். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், அவ்வளோவுமே. அதாவது என்னென்னே தெரில எனக்கு. ஏன்னா சரியா என்ன எல்லாமே ஆனால் ஸ்வீட்ஸ் தான், எல்லாமே ஸ்வீட்ஸில் தான் எல்லாம் பண்ணிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸு சொன்னோம் இல்லையா, நட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நட்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே இது ஃபுல்லாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, இந்த கடை ஃபுல்லாகவே நட்ஸு, சாக்லேட்டு, அது போக அந்த காப்பி கொட்டைகள் இருக்கு இல்லையா, காப்பி கொட்டைகள்லேயே நிறைய விதவிதமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடை, இது சரியான பெரிய கடை இது. இப்போ நம்ம வந்து இப்போ வாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் வந்து பவுடர் வாங்கினாங்க. இது பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டங்கள் இது அவ்வளோமே. சரியா? இப்போ இவங்க வாங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மசாலாங்க பாருங்க, நம்ம பாதாம் அரைச்சி வச்சுருப்பாங்க மாவு மாதிரி.
பவுட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவுமே இன்னொரு ஏதோ க்ரீம் மாதிரி ஒன்று வாங்கினாங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கோங்க, நம்ம அப்படி கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இங்கே நிற்க பாருங்க, வண்டி இங்கே நிற்க, வண்டி இங்கே நிப்பாட்டோம். அதான் லொக்கேஷனும் இங்கேயே நிப்பாட்டி, லொக்கேஷனுமே இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, லொக்கேஷன் இங்கே முடிஞ்சிருச்சு. நான் இங்கே வந்து தேடுறேன், இந்த லைன் ஃபுல்லாக தேடுறேன். என்னடா லொக்கேஷன் இங்கே முடிஞ்சிச்சு, கடையை காணுமே, எங்கடா போச்சு அப்படின்னு பாருங்க. இங்கே இருக்கும் கண்ணு கேட்ட தூரம் அந்த கடையை தெரியுதா பாருங்க, தெரியல இல்லையா? இந்த ஏரியா ஃபுல்லாகவே இல்லை இந்த கடை. ஒரு கடைசியில் சரி அந்த சைடு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு, அந்த அருக்கு பாருங்க மெயின் ரோடு தெரியுதா, அந்த ரோட்டில் போயிட்டு லெஃப்ட்டில் திரும்பி அங்கிட்ட கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து போனேன். நடந்து போனதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்குது. ஆனால் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அனுப்புன லொக்கேஷன் இங்கேயோட முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சில நேரங்களில் இந்த மாதிரி நமக்கு நடக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, லொக்கேஷன் முடிஞ்சு இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள்ட்ட பேசக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அங்கே தான் இருக்குது, நீங்கள் நல்லா தேடி பாருங்க அடிப்பாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, ஒருவேளை லொக்கேஷன் இங்கே முடிஞ்சுன்னா கூட அக்கம் பக்கத்தில் வேற எங்கிட்ட இருக்கா அந்த கடை, அதாவது அவங்க அனுப்புன கடை வந்து இந்த லொக்கேஷனை போங்க இல்லையா, அதுலேயே ஃபோட்டோலாம் இருக்கும், அந்த கடையோட ஃபோட்டோலாம் இருக்கும். அதனால் அந்த கடையை பார்த்துட்டு, அந்த கடையை இந்த சைடில் இருக்குதா, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் உள்ள கடை இங்கே கூட இருக்குதா அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வண்டிக்கு வந்துட்டோம். வண்டிக்கு ஏறி இப்போ இன்னொன்று என்னென்னா, அவங்க நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அவங்க அதாவது நடு பொண்ணு, அதாவது வீட்டில் படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து வெளியே மாலுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்கள விட்டுட்டு தான் இந்த கடைக்கு நான் வந்தேன். அவங்க அந்த மக்கான் மால்னு நினைக்கிறேன், மக்கான் மாலில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து இவங்க பெரிய பொண்ணு லொக்கேஷன் அனுப்பி இங்கே போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னாங்க. அதனால இப்போ இங்கே வந்தாச்சு, இங்கே வாங்கியாச்சு. இப்போ நேரம் அவங்கள போய் அந்த மாலில் போய் அவங்கள போய் கூப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு இப்போ இந்த நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, இது இங்கே நம்ம எங்கள் ஓனர் வீட்டில் இருக்குமா, இல்லைன்னா இதை கொண்டு போய் திருப்பி அவங்க பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு தெரியல. இன்ஷால்லா அவங்க நம்ம இப்போ போயிட்டு அந்த பொண்ணை போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இல்லையா, இதான் மக்கான் மால். நம்ம இப்போ அந்த மாலுக்கு வந்துட்டோம். இப்போ அவங்கள இங்கே தான் விட்டுட்டு போயிருந்தோம். இப்போ உள்ளே இப்போ வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இப்போ இவங்க எப்போ வராங்கன்னு தெரியாது. சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கிங்கில் நிப்பாட்டோம், வண்டியை போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்போ வராங்கன்னு பார்த்துட்டு நம்ம கூப்பிட்டு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மக்கான் மாலில் வந்து அவங்களை கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பாண்டாக்கு வந்துருக்காங்க. பாண்டாக்கு அந்த நம்ம இந்தோனேஷியாமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாண்டாவில் போய் உள்ள ஏதோ பழங்கள் வேணும் அப்படின்ட்டு உள்ளே போயிருக்காங்க. இப்போ நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் நிற்கிறோம். சரியா, இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்தப்ப எது டியூட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியா அங்கிட்ட இன்னும் சுற்றிட்டு, அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாண்டாக்கு போகணும்னு சொன்னேன் இல்லையா, பாண்டாக்கெலாம் போயிட்டு திருப்பி இன்னொரு கடைக்கு போகணும்னு சொன்னாங்க. அந்த கடைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஆமாம், இப்போ பாண்டாக்கு அப்புறம் 2 கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. 2 கடைக்கு போனாங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க முடியல. என்ன காரணம்னு சொன்னால் பின்னாடி அவங்க நம்ம இந்தோனேஷியா உட்காந்துருந்தாங்க, அதனால நம்ம வீடியோ எடுக்கல. அதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, இப்போ அவங்களாம் போயிட்டு திருப்பி இப்போ தான் வந்தாங்க, கொண்டு வந்து விட்டாச்சு. அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. மணியை பார்த்தீங்கன்னா மணி 11, 12 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இன்ஷால்லா இனிமேல் நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோவை பாருங்கள். இன்ஷால்லா நம்ம இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக நம்ம கொடுக்குற மாதிரி நான் வீடியோ போடுற மாதிரி பார்க்குறேன். என்னென்னா நமக்கு வேலைகள் இருந்தால் நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ வேலைகள் இல்லாதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல கொண்டு விட்டுக்கு அந்த 10:30 வந்து கூப்பிட்டான். அதுக்கப்புறம் இவனை கொண்டு வந்து விட்டாச்சு. என்ன அதுக்கப்புறம் நமக்கு வேலைகள் கிடையாது. இந்த நைட் நேரங்கள்லாம் அந்த மாதிரி வேலைகள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா நம்ம அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இனிமேல் தொடர்ந்து பார்த்து நமக்கு வீடியோ போடுற மாதிரி பார்க்குறேன். அது போக நம்ம சவுதியில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்களில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.